ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் நீட்டாக வெங்காயம் அரைஞ்சிட்டு ஒரு 2-3 வெங்காயம் நல்லா வதக்கணும். அந்த மாதிரி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் போட்டு வதக்கணும். அப்புறம் ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். அதுக்கு தனியா 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், 4 ஏலக்காய், பட்டை 1 போட்டு எல்லாம் நல்லா வதக்கி எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதோ அந்த பொடி, இதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி தான் போடணும். நிறைய தக்காளி போட்டால் புளிப்பாயிடும் குழம்பு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒன்றும் இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் நம்ம அரைச்சி கடைசியாக ஊற்ற போகிறோம். அதில் இதை நல்லா எவ்வளோ வதக்குறோமோ, அந்த வாட்டி குக்கரில் வைக்கல, பாத்திரத்துலேயே வைக்கிறேன். கொஞ்சம் ஆயில் நிறைய இருந்தால் தான் கறி குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி, வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. லவங்கம் 2 போட்டேன், பட்டை 1, பிரிஞ்சி இலை 1 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏலக்காய் 1 ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பொரியில் ஏலக்காய் நம்ம சேர்த்துருக்கோம், 4 ஏலக்காய் போட்டு. அதனால் அதில் 1 சேர்த்தா போதும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு போட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கரம் மசாலா, அதை இப்போ கொட்டிடலாம். இதுலேயே அந்த வெங்காயமும் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு ஏற்றாங்க. பச்சை மிளகா வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா ஸ்மெல்லாம் பச்சை நாத்தம் போகணும் இல்லையா, போகணுன்ட்டு இப்படி பண்ணிவிட்டு ஆல்ரெடி மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டு ஒரு பரட்டணும். ஒரு 5 மினிட்ஸ் பரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டா மட்டன் குழம்பு ரெடி. அது மேலே கார்னிஷுக்கு கொத்தமல்லி, புதினா இருந்தால் புதினா போட்டுக்கலாம்.
இன்னும் அந்த வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒன்று அரைஞ்சி வச்சுருக்கீங்களா, அதை அரைச்சி போடணும். இதை மட்டும் போட்டுட்டு அப்புறம் அதை போடணும். இதை போட்டு ஒரு பரட்டிடலாம். இது பரட்டு பாப்பா. மெல்லமா வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ இதில் கொட்டிடலாம். குழம்போட திக்னஸ் கொஞ்சம் வரும். மிக்சியில் இருந்து கழுவி ஊற்றிடும். நல்லா இதை ஒரு 5 மினிட்ஸ் பரட்டிடலாம். கிளறி விட்டுட்டா கலர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நல்லா பரட்டிட்டோம். உப்பு வெங்காயம் வதக்கும் போதே போட்டுட்டேன், எனக்கு தேவையானது. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 30-40 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். ஏன்னா இது மட்டன் இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். ஓவர் குக் ஆகிடக்கூடாது. Forty minutes, 35 minutes மினிமம். ஃபினிஷ் ஆனாலும் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண.
சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி மட்டன் குழம்பு போட்டு சாப்பிட்டா ஒரு ஆம்லேட் ஆப்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.